அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அந்த அரசவை அளவில், அந்த மேல்மட்ட அளவில் திட்டம் தீட்டுகிறார்கள். ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அது எப்படியாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பலவிதமான திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். அதில் முக்கியமானவர் கயபா என்பவர். அவர் சொல்லுகின்றார், ஒரு இனமே அழிந்து போவதை விட அதற்காக ஒருவன் இறப்பது நலம், அந்த ஒருவன் இயேசுவாக இருந்துவிட்டு போகட்டும், அவரை நாம் கொண்டு விடுவோம் என்பதாக அவருடைய கருத்து இருக்கின்றது. ஒரு இனமே அழிந்து போவதை விட ஒருவர் இறப்பது நலம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது இந்த இனம் முழுவதும் மீட்படைய வேண்டும், பாவத்தில் இருக்கின்ற இந்த மக்கள் இனம் மீட்பு பெற்று கடவுளோடு தொடர்ந்து உறவாட வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாள் எப்படி கடவுளோடு பேசி கொண்டிருந்தார்களோ, நல்ல உறவில் இருந்தார்களோ, கடவுளோடு எப்பொழுதும் பேசும் அதிகாரத்தை உரிமையை கொண்டிருந்தார்களோ, அத்தகைய உரிமையை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும். இடையே அந்த பாவத்தினால் அந்த உறவை, அந்த நல்ல பேசும் அந்த உரிமையை இழந்து விட்டார்கள். அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இயேசுவின் பிறப்பு நமக்கு சொல்லுகின்றது. அந்த இயேசு இந்த உலகமே மீட்படைய வேண்டும் என்று சொல்லுகின்ற இயேசுவை கொலை செய்துவிட்டு இந்த மக்கள் இனங்களை அல்லது இனத்தை காக்க வேண்டும் என்று கயபா துடிக்கின்றார். அந்த கயபா எப்படி இயேசுவை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றாரோ, அதே போல இந்த இனத்தை காக்க வேண்டும் என்று சொல்கிறாரே ஒழிய, அந்த இனத்தை அழிப்பதில், அந்த இனத்தை வேறுபாடுகளை கொண்டு வந்து அழிப்பதில் அவர் மும்மரமாக இருக்கின்றார். அவர் இனத்தை காப்பவராக அல்ல, இனத்தை அழிப்பவராக இருக்கின்றார். வெறும் பேச்சளவில் அந்த இனத்தை காக்கின்றேன், நான் உங்கள் இனத்திற்கான தலைவன், குரு என்று சொல்லிக் கொள்கின்றார். ஆனால் இயேசு தந்தையின் விருப்பப்படி இங்கே வந்து இந்த மக்களை காப்பதற்காக வந்தவர். அதற்காகத்தான் அவர் தன்னையே அவர் சிலுவை பலிக்கு கையளித்தார். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற சமூக அவலங்களை தொட்டு காட்டுகின்றார். சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவுகளையும் சொல்லி உவமை வாயிலாக அவர்களை மாற்றுகின்றார். மக்களை திரட்டுகின்றார். மக்களை ஒவ்வொருவராக தேடி தேடி போய் பேசி அவர்களுக்கு புதுமைகள் வாயிலாக, உவமைகள் வாயிலாக, மழைப்பொழிவின் வாயிலாக அவர்களுக்கு அறிவை கூட்டுகின்றார். அதன் பிறகு மக்கள் எழுச்சி வரும்பொழுது அந்த அரசவையில் இருக்கின்ற மதகுருமார்கள் அதை தாங்க முடியவில்லை. இயேசுனுடைய சொல் எழுச்சியை உண்டாக்குகின்றது. இயேசுனுடைய வார்த்தை நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்வை, புதிய வாழ்வை தருகின்றது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே தான் சொல்கின்றார், இந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டும், இந்த இனத்திற்காக கொலை செய்ய வேண்டும் என்று கயபா சொல்கின்றார். ஆனால் இயேசு இந்த உலகின் மக்களை மீட்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை காப்பதற்காக, மீண்டும் கடவுளோடு தொடர்ந்த உறவில் பேசும் உரிமையை மீட்டுத் தருவதற்காக வந்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அத்தகைய உறவிலே, அத்தகைய நம்பிக்கையிலே நாமும் நடைபோடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.